88 தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை அங்கிருந்து பதிவு செய்கிறார்கள் நமது செய்தியாளர் ரகுவரன் மற்றும் நந்தா. முதலில் ரகுவரன், கள நிலவரம். அதற்கான இங்கே இருக்க 25,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்காக வாக்கு எந்திரங்கள் அனுப்பும் பணியானது தற்போது முடிந்திருக்கிறது. இந்த நாம் தற்போது இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா வயநாடு தொகுதி. இதில் 90க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் மலை கிராமங்களில் இருப்பதன் காரணமாக வாக்கு எந்திரங்கள் காலையிலேயே அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மைக்ரோ அப்சர்வர்ஸ் இங்கே நிறைய போடப்பட்டிருக்காங்க. ஏன்னா முக்கியமான தொகுதியாக பார்க்கக்கூடிய வயநாடு தொகுதியில் சிறப்பு அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் ஜாபர் காட்டிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் இருக்கிறது. ஊழியர்கள் அதற்கான பணிகளையும் தயார் நிலையில் செய்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்காளர்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் மற்றும் அவர்களுடைய பெயரை சரிபார்ப்பதற்கான இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் வாக்கு செலுத்துவதற்கான இடங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெயில் அதிகமாக இருப்பதன் காரணமாக தண்ணீர் வைக்க வேண்டும் மற்றும் சாமியானம் பந்தல் போட வேண்டும். கியூ நிறைய நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு நிழலை ஏற்படுத்தி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் போன்றவற்றை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. இங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் தற்போது பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை 5 மணியிலிருந்து அந்த மாடல் போலிங் செய்யப்பட்டு காலை 7 மணியிலிருந்து இந்த ஓட்டுப்பதிவானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து கர்நாடகாவில் உள்ள கள நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் நந்தாவிடம் பேசலாம். நந்தா, கர்நாடகா இந்த மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராகி இருக்கிறது? சிவரஞ்சனி, நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் கர்நாடகாவை பொறுத்தவரை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறது. கர்நாடகத்தில் 14 தொகுதிகளுக்கு ஒரு கட்ட தொகுதிகள் அப்படின்னு பாக்குறப்ப பெங்களூரு மத்திய தொகுதி, பெங்களூரு தெற்கு, அதே போல பெங்களூரு ரூரல், மைசூர், மாண்டியா, கோலார் உள்ளிட்ட 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்குது. முழு வீச்சில் தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பெங்களூரு நகரம் தயாராகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பாக தற்போது இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில நாளை வாக்காளர்கள் நேரடியாக வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஒருபுறம் வாக்குச்சாவடி ஊழியர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். நாம் காட்சிகளை தற்போது பார்த்து வருவோம். ஓட்டு போடுவதற்கான அனைத்து இடங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரம் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கான தண்ணீர் வசதி உள்ளிட்டவையும் இங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக தேர்தல் பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகுப்புகளும் நடந்தது. அந்த வகுப்புக்கு பிறகு தனித்தனியாக அந்தந்த வாக்குச்சாவடி முகவர்கள் போலீசார் பாதுகாப்போடு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். தற்போது இங்கு போலீஸ் பாதுகாப்போடு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தேர்தல் அப்படின்றது காங்கிரஸ் மற்றும் பாஜக என இரண்டு கட்சிகளுக்கும் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. குறிப்பாக 2023 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை போல மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் காங்கிரசும், 2019 வெற்றியை போல மீண்டும் ஒரு வெற்றியை ருசித்துவிட வேண்டும் என்று பாஜகவும் முனைப்பில் இருக்கிறது. தற்போது முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த 14 தொகுதிகளை பார்க்கிறப்ப மண்டியா தொகுதியில் ஜேடிஎஸ் தலைவர் குமாரசாமி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஸ்டார் சந்துரு களத்தில் இருக்கிறார். அதே போல காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியாக பார்க்கக்கூடிய பெங்களூரு ரூரல் பகுதி, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டி.கே. சுரேஷ்குமார், அவரை எதிர்த்து டாக்டர் மஞ்சுநாத் களத்தில் இருக்கிறார். இந்த 2 தொகுதிகள் மிக முக்கியமான தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த கர்நாடகத்தின் கவனமும் இந்த தொகுதியின் பக்கம் திரும்பி இருக்கிறது. முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. சிவராஜ், 18வது மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை 88 தொகுதிகளில் நடைபெறும் நிலையில் கேரளா மற்றும் கர்நாடகாவில் இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கியமைக்கு செய்தியாளர்கள் ரகுவரன் மற்றும் நந்தா இருவருக்கும் நன்றி.